வணக்கம். இந்த புதிய மற்றும் சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். உங்களை சுற்றியுள்ள பல ஆழமான தகவல்களை மிக எளிமையாகவும் அதே சமயம் தர்க்க ரீதியாகவும் அலசி ஆராயும் ஒரு பிரத்யேகமான உரையாடல் இது. ஆமா, நாம இன்னைக்கு பேச போற விஷயம் ரொம்பவே நுட்பமானது. கண்டிப்பா. சரி, நாம நேராவே விஷயத்திற்கு வருவோம். உங்களின் உடலுக்குள் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஒரு சாதாரண உடல் ரீதியான செயல் மட்டும்தான் மூச்சு அப்படின்னு நீங்கள் இதுவரை நினைத்து கொண்டிருந்தால் இந்த உரையாடல் அந்த எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றப் போகிறது. மூச்சு அப்படிங்கிறது உங்களின் கடந்த காலத்தை பதிவு செய்யும் ஒரு சிசிடிவி கேமராவாகவும் உங்கள் எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு கருவியாகவும் செயல்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அதை நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உண்மையிலேயே பெரும்பாலான மனிதர்கள் மூச்சு விடுவதே ஒரு தன்னிச்சையான சாதாரண செயலாகத்தான் பார்க்கிறார்கள். நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும் போது மட்டும்தான் நாம் மூச்சு விடுகிறோம் என்பதே நமக்கு நினைவுக்கு வருகிறது, இல்லையா? அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய நமது இந்த ஆழ்ந்த தேடலுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கும் மூல ஆதாரம் என்னவென்று முதலில் சொல்லிவிடுகிறேன். டிசம்பர் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பெங்களூரில் நடைபெற்ற ஒரு சத்சங்கத்தின் பதிவுதான் இது. ஆமா, பிரபஞ்ச தியான மையம் JOC அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வெளியான சரயோகம் விரும்பியதை அடையும் கலை என்கிற வீடியோவின் முழுமையான எழுத்துப் படிவத்தை தான் இன்று நாம் அலசப்போகிறோம். சரியா சொன்னீங்க. இதை கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் அல்லது சார்பு நிலையோ இல்லை எங்கள் இருவரின் தனிப்பட்ட கருத்துக்களோ கிடையாது. இந்த மூல ஆதாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன தர்க்கத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை அப்படியே நடுநிலையாக உங்களுக்கு பகிர்வது மட்டுமே எங்களோட நோக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவுரை இது. ஏன்னா இந்த உரையாடல்ல நாம் மிகவும் ஆழமான ஒரு தளத்திற்குள் நுழையப் போகிறோம். சரயோகம் என்ற இந்த கலையின் மூலம் நமது மூச்சின் ஓட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது, அந்த புரிதலை வைத்து நமது அன்றாட வாழ்வின் வெற்றிக்காக அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோ விரிவாக பேசுகிறது. இப்போ இந்த சரயோகம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு சுவாரஸ்யமான அர்த்தத்தை கொண்டிருக்கு. சரம் அப்படின்னா என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில பூச்சரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பூக்களை மாற்றி மாற்றி ஒரு சின்ன இடைவெளியுடன் தொடுக்கும்போது அது ஒரு அழகான மாலையாக மாறுகிறது. அதே போலத்தான் நமது மூச்சும் செயல்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமாம், நமது மூச்சு எப்போதுமே 2 நாசிகளிலும் ஒரே மாதிரி ஓடுவதில்லை என்று அந்த வீடியோவில் குறிப்பிடுகிறார்கள். கொஞ்ச நேரம் வலது நாசியிலும் பின்பு கொஞ்ச நேரம் இடது நாசியிலும் மாறி மாறி ஒரு பூச்சரம் போல ஓடுவதாலேயே இதற்கு சரயோகம் என்று பெயர் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மில் எத்தனை பேர் இதை அன்றாட வாழ்வில் கவனித்திருப்போம் என்று தெரியவில்லை. ஆனால் இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த மூல ஆதாரத்தில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த சிசிடிவி கேமரா ஒப்பீடுதானே? ஆமா, மூச்சு என்பது வெறும் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடும் வேலையை மட்டும் செய்யவில்லை, அது ஒரு சிசிடிவி கேமரா போல செயல்படுகிறது என்று ஒரு அருமையான ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க. உங்களது ஒவ்வொரு உணர்ச்சியையும் இது பதிவு செய்யும் ஒரு ரெக்கார்டிங் கருவி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை ஒரு உதாரணத்தோடு அவர்கள் விளக்குவது ரொம்பவே கவனிக்கத்தக்கது. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விபத்தையோ அல்லது ஒரு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையோ சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் மிகுந்த பதற்றத்திலும் பயத்திலும் இருப்பீர்கள். அந்த நேரத்துல உங்களை அறியாமலே உங்கள் மூச்சு வலதுபுறமாக மிகவும் வேகமாக ஓடும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளவு பதற்றமாக மூர்க்கமாக இருக்கிறீர்கள் என்பதை அந்த வலதுபுற மூச்சு உங்களது மூளைக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு சென்று ஒரு மெமரியாக, அதாவது ஒரு பதிவாக மாற்றிவிடுகிறது என்பது அவர்கள் முன்வைக்கும் ஆழமான வாதம். இந்த இடத்தில்தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த மெமரி அப்படியே அந்த உடலுக்குள்ளேயே தங்கிவிடுகிறதா அல்லது அதற்கு வேற ஏதாவது ஒரு வடிவம் கிடைக்கிறதா என்கிற இடத்தில்தான் அந்த வீடியோ ஒரு வித்தியாசமான தத்துவத்தை முன்வைக்கிறது. அதாவது நாம் சாதாரணமாக நினைக்கும் இந்த மூச்சு அடுத்த தலைமுறை வரை பயணம் செய்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். உயிருள்ள ஜீவன்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்றன, இல்லையா? கண்டிப்பா. ஒரு மலை அடுத்த மலையை உருவாக்குவதில்லை, ஆனால் ஒரு மரம் விதையை உருவாக்குகிறது. மனிதர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். சரியா சொன்னீங்க. இந்த மூச்சு என்ற ஒன்றுதான் பிராணனின் வழியாக நாம் சந்திக்கும் உலக அனுபவங்களையும் பயம், சந்தோஷம் போன்ற உணர்ச்சிகளையும் நமது செல்களில் கொண்டு போய் பதிக்கிறது என்று அந்த வீடியோவில் அறிவியல் பூர்வமாக ஒரு தியரியை கூறுகிறார்கள். அப்போ அந்த உணர்ச்சிகள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது? அவர்கள் சொல்லும் அந்த அறிவியலோ அல்லது தத்துவமோ என்னவென்றால்,
இந்த செல்களில் பதிவான உணர்ச்சிகளும் அனுபவங்களும் அப்படியே தொகுக்கப்பட்டு குரோமோசோம்களாகவும் ஜீன்களாகவும் மாறி அடுத்த தலைமுறைக்கு மரபணு ரீதியாக கடத்தப்படுகிறது என்பதுதான். ஓஹோ, இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆமாம். ஞானிகள் ஏன் உன் மூச்சு இப்போது எதை பதிவு செய்கிறது என்று விழிப்புணர்வோடு கவனி என்று சொன்னார்கள் என்பதற்கான விளக்கமாக அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது உடல் எந்த மனநிலையில் இருக்கிறது என்பதை இந்த மூச்சு என்கிற சிசிடிவி ரெக்கார்ட் செய்து கொண்டே இருக்கிறது. அது நமது சந்ததியினரை சென்றடைகிறது. சரி, அப்போ இந்த மூச்சின் ஓட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது? மூச்சில் அப்படி என்னென்ன நிலைகள் இருக்கிறது? இதையும் அந்த வீடியோவில் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். மூச்சின் 3 முக்கிய நிலைகளைப் பற்றி அதில் பேசப்பட்டுள்ளது. முதலாவது வலது மூச்சு. இதை சூரியக்கலை என்று சொல்கிறார்கள். ஆமாம், சூரியக்கலை. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் நவீன மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு ஆக்ஷன் மோட் மாதிரி. செவ்வாய், சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் இந்த வலது மூச்சு இயற்கையாகவே ஆதிக்கம் செலுத்துமாம். சூரியனின் தன்மை கொண்ட இது உடலுக்கு வெப்பத்தை தரும் ஆற்றல் கொண்டது. அதாவது ஒரு செயலை ரொம்ப மூர்க்கமா செய்யும்போது இது நடக்கும். கண்டிப்பா, நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக, கோபமாக அல்லது ஒரு கடினமான உடல் உழைப்பை கோரும் வேலையை செய்யப் போகிறீர்கள் என்றால் அப்போது உங்கள் வலது நாசியில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் என்கிறார்கள். இதன் நிறம் வெண்மை அல்லது தங்கம் என்று தத்துவவாதமாக குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய மறுபக்கம் என்னவென்று பார்த்தால் அதுதான் இடது மூச்சு அல்லது சந்திரகலை. இது அந்த சூரியக்கலைக்கு முற்றிலும் மாறுபட்டது. இத ஓய்வுக்கான நேரம் என்று அந்த மூல ஆதாரம் வரையறுக்கிறது. ஓய்வுக்கான நேரம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவா? ஆமாம். திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் இது இயல்பாகவே இயங்கும் என்கிறார்கள். சந்திரனின் தன்மை கொண்ட இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்கள் மிகவும் அமைதியாக, ரிலாக்ஸாக, சந்தோஷமாக அமர்ந்து ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது அல்லது ஒரு படைப்பாற்றல் சார்ந்த வேலையைச் செய்யும்போது இந்த இடது மூச்சுதான் ஓடிக்கொண்டிருக்கும். இதனுடைய நிறம் என்னவென்று அவங்க சொல்றாங்க? இதனுடைய நிறம் கருப்பு அல்லது கருநீலம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக வலது மூச்சு பதற்றத்தையும் வேகத்தையும் பதிவு செய்கிறது என்றால் இடது மூச்சு உங்களின் அமைதியையும் நிதானத்தையும் பதிவு செய்கிறது என்பது அவர்களின் வாதம். சரி, வலது மூச்சு ஓடுதுன்னா நம்ம ஆக்ஷன் மோட்ல இருக்கோம், இடது மூச்சு ஓடுதுன்னா நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம். அப்போ இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு நிலை இருப்பதாக சொல்கிறார்களே, அது என்ன? அதுதான் சுழுமுனை. இந்த சுழுமுனை என்ற ரகசியத்தை மிக அமைதியான குரலில் அந்த வீடியோவில் விவாதிக்கிறார்கள். வலது மூச்சு ஓடுவதை நாம் டிவி ஆனாக இருப்பதற்கும் இடது மூச்சு ஓடுவதை டிவி ஆஃப் ஆக இருப்பதற்கும் ஒப்பிட்டு விளக்குகிறார்கள். அப்போ சுழுமுனைங்கிறது அந்த டிவியோட பிளக்க புடுங்குற மாதிரி ஒரு நிலையா? எல்லாமே கட்டாயிடுமா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. பிளக்க புடுங்குவது என்பது மரணத்துக்கு சமம். சுழுமுனை என்பது டிவியின் ஸ்டாண்ட்பை மோட் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இது 2 நாசிகளிலும் மிகச் சமமாக மூச்சு ஓடும் ஒரு நிலை. சமமாகனா எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும்? இது எவ்வளவு துல்லியமானது என்றால் 1 மில்லிமீட்டர் அளவிற்கு கூட இதில் வித்தியாசம் இருக்காது. வலதுபுறமும் இடதுபுறமும் 100% சமமாக மூச்சு போகும். இதில் இன்னொரு ஆழமான சுவாரஸ்யம் என்னவென்றால், நீங்கள் இப்போது சுழுமுனையில் இருக்கிறீர்கள் என்று நீங்களே நினைத்து செக் செய்து பார்த்தால் கூட அது உண்மையான சுழுமுனையாக இருக்காது. ஓ, அப்படியா? ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த சுழுமுனையை நம்மால் உணர்ந்து பார்க்க முடியாதா? ஏனென்றால் உண்மையான சுழுமுனை ஓடும்போது இதை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வராது என்று அவர்கள் கூறுகிறார்கள். மூளை எந்த ஒரு எண்ணத்தையும் உருவாக்காமல், எந்த ஒரு பதிவையும் செய்யாமல், கர்மாக்கள் எதுவும் பதியாமல் இருக்கும். அப்போ அது ஒரு பூஜ்ய நிலை மாதிரி, 0 ரெக்கார்டிங். மிகச் சரியாக சொன்னீர்கள். இதுவே உண்மையான மற்றும் ஆழமான தியானத்திற்கான நிலை என்று அவர்கள் அந்த வீடியோவில் விளக்குகிறார்கள். தியானம் என்பது வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டுமல்ல, மூச்சிந்த சுழுமுனை நிலையை அடைவதுதான் உண்மையான தியானம் என்பது அவர்களின் நிலைப்பாடு. இது கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இந்த மூச்சு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பதிவு செய்வது ஒரு புறம் இருக்கட்டும். எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? விலங்குகள் இது எப்படி முன்கூட்டியே உணர்கின்றன என்ற அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட உதாரணம் ரொம்பவே ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆமாம், மனிதர்களை விட விலங்குகளுக்கு இந்த மூச்சின் நுட்பம் இயற்கையிலேயே அதிகம் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நாய்கள், மான்கள், யானைகள் போன்ற விலங்குகள் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆபத்தை காற்று வீசும் திசையையும் தங்கள் சுவாசத்தையும் வைத்து முன்கூட்டே உணர்ந்து விடுகின்றன. அதாவது காற்றோட வாசனையை வச்சு கண்டுபிடிக்கிறதா? வாசனையை தாண்டி காற்றின் மூலம் வரும் பிராணனை தங்களது மூச்சின் மூலம் உணர்வது.
உதாரணமாக காடுகளில் மான்கள் எப்பவுமே காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில தான் படுக்குமாம். ஏனென்றால் வேட்டையாடும் விலங்குகள் எதிரே வந்தால் அதை தங்கள் மூச்சின் மூலம் முன்னதாகவே உணர்ந்து அவை தப்பித்துக் கொள்ளும். இதே நுட்பத்தை மனிதர்கள் தங்களுடைய மூச்சின் மூலம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதுதான் சரயோகம் என்று அவர்கள் சொல்றாங்க. இதை படிக்கும்போது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் விஷயங்களோடு இதை எப்படி பொருத்தி பார்ப்பது என்று எனக்கு தோன்றியது. இதே ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கையின் உதாரணத்தோடு உற்சாகமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சொல்லுங்க, அது கேட்பவர்களுக்கு இன்னும் சுலபமாக புரியும். கிரிக்கெட் ரிசல்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு தேர்வு முடிவாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கும்போது அது இடது பக்கம் ஓடினால் வரப்போகும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்று அர்த்தம். அதாவது முற்காலத்தில் வரும் மணி ஆர்டர் மாதிரி. சரியா சொன்னீங்க. ஒரு மணி ஆர்டர் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அது போல. அதே மூச்சு வலது பக்கம் ஓடிக்கொண்டிருந்தால் என்னவாகும்? அதுதான் தந்தி. வலது பக்கம் ஓடிக்கொண்டிருந்தால் அது வரப்போகும் ஒரு அதிர்ச்சியான அல்லது ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய செய்தியை குறிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் உங்கள் ஆபீஸிலிருந்து திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தால் உங்களுக்குள் ஒரு பதற்றம் தொற்றிக்கொள்ளும் இல்லையா? கண்டிப்பா. ஐயோ என்ன பிரச்சனையோ அப்படின்னு தோணும். அதைப்போல ஒரு கடினமான செய்தியை வலது மூச்சு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிடுகிறது என்கிறார்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போகும் செய்தியை முன்கூட்டியே உங்களிடம் சொல்ல வரும் ஒரு தூதுப்புறாதான் இந்த மூச்சு என்று அது வீடியோவில் அழகாக குறிப்பிடுகிறார்கள். சரி, இந்த தூதுப்புறா ஒருவேளை வலது நாசி வழியே வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்தால் நாம் என்ன செய்வது? அதை எப்படி எதிர்கொள்வது? புயல் வருவதற்கு முன்னால் துறைமுகங்களில் ஏற்றப்படும் எச்சரிக்கை கூண்டு போல உங்கள் வலது மூச்சு ஓடினால் நீங்கள் ஒரு கடினமான செயலை அல்லது சூழ்நிலையை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதை நீங்க ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதே மனதளவில் தயாராகிவிட வேண்டும் என்று சொல்றாங்க. ஆமாம், நிலைமையை மாற்ற முடியாவிட்டாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை முன்கூட்டியே அடைந்து விடலாம். அதுவே இடது பக்கம் மூச்சு ஓடினால் நீங்கள் செய்யப்போகும் வேலை மிக சுலபமாக முடிந்துவிடும் என்று உங்கள் மூச்சு உங்களுக்கு முன்கூட்டியே சிக்னல் கொடுக்கிறது. நிஜமாவே இந்த தந்திரங்கள் நம் அன்றாட வாழ்க்கையில பல இடங்கள்ல பயன்படக்கூடியதாக தெரிகிறது. இது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எப்போதாவது ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ அல்லது தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் போதோ சம்பந்தமே இல்லாம பயங்கரமா தூக்கம் வந்து அவதிப்பட்டிருக்கிறீர்களா? இதிலும் அனைவரின் வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வுதான். அந்த நேரத்தில் உங்கள் மூச்சை கவனித்துப் பாருங்கள் என்று அவர்கள் சொல்றாங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்கள் மூச்சு இடது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். நான் முன்பே பார்த்தது போல இடது மூச்சு என்பது ஓய்வுக்கானது, சந்திரக்கலை. அதனால் உங்கள் உடல் தானாகவே ஓய்வையும் தூக்கத்தையும் தேடுகிறது. அந்த நேரத்தில் தூக்கத்தை விரட்டிவிட்டு மூளை சுறுசுறுப்பாக மாற வேண்டுமென்றால் உங்கள் மூச்சை வலது பக்கத்திற்கு மாற்றிப் பாருங்கள் என்று ஒரு சூப்பரான குறிப்பை அந்த வீடியோவில் வழங்கியிருக்கிறார்கள். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் தன்னிச்சையாக ஓடும் மூச்சை வலது பக்கத்திற்கு மாற்றுவது என்று அவர்கள் ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறார்களா? அருமையான கேள்வி. உங்கள் மூச்சு இடது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தூக்கம் வருகிறது என்றால் உடனடியாக உங்கள் வலது கையின் ஆள்காட்டி விரலால் உங்கள் இடது நாசியை லேசாக அடைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் சுவாசம் முழுமையாக வலது நாசியின் வழியே மட்டுமே உள்ளே சென்று வெளியே வரும். ஓ, இப்படி செய்தால் மூச்சின் ஓட்டம் மாறிவிடுமா? ஆமாம், இதை ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் உடலின் மூச்சு ஓட்டம் வலது பக்கத்திற்கு, அதாவது சூரியக்கலைக்கு மாறிவிடும். வலது மூச்சு ஓடத் தொடங்கியவுடன் மூளை உடனடியாக சுறுசுறுப்பாகிவிடும் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான தந்திரம்தான். நமது சித்தர்வேயின் வழிகாட்டுதல்கள் மூலமும் இதேதான் நமது முன்னோர் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தர்க்க ரீதியாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இரவு உணவு சாப்பிட்ட பின்பு எப்பொழுதும் இடதுபுறமாகச் சாய்ந்து படுக்க வேண்டும் என்று நமது வீடுகளில் பெரியவர்கள் சொல்வார்கள். ஆமாம், லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கணும்னு சொல்வாங்க. அதுக்கு என்ன காரணம்னு அவங்க சொல்றாங்க? நீங்கள் இடதுபுறமாக படுக்கும்போது உடலமைப்பின் காரணமாக உங்கள் மூச்சு தானாகவே வலதுபுறத்திற்கு மாறும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாம் முன்பே பார்த்தது போல வலது மூச்சு என்பது சூரியக்கலை, அது வெப்பத்தன்மை கொண்டது. அப்போ இரவு நேரத்துல சாப்பிட்ட உணவு செரிமானமாவதற்கு அந்த வெப்பம் மிகவும் அவசியம் இல்லையா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். அதனால்தான் இடதுபுறம் படுக்கும்போது செரிமானம் நன்றாக நடைபெறும், உடல் உஷ்ணமாக இருக்கும் என்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் எழும்போது சளி தொந்தரவோ அல்லது கபமோ இருக்காது. இதை நமது முன்னோர்கள்
எவ்வளவு நுட்பமாக கணித்து ஒரு பழக்கமாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இதைவிட இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் அந்த வீடியோவில் இருந்தது. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்ட ஒரு தகவல் அது. மூக்குத்தி அணிவதற்கான உண்மையான காரணம் என்னவென்று அதில் சொல்லியிருக்கிறார்கள். மூக்குத்தியா? அதை ஒரு ஃபேஷனாகவோ அல்லது ஒரு திருமணச் சடங்காகவோ மட்டும்தானே என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் இல்லையா? அந்த காலத்தில் இடது மூக்கிலிருந்து வலது மூக்கிற்கும் வலது மூக்கிலிருந்து இடது மூக்கிற்கும் மூச்சு ஒரு சக்கரம் போல மாறி மாறி சுழல்வதை முழுமையாக உணர்ந்தவர்களின் அடையாளமாகவே இந்த மூக்குத்தி அணியப்பட்டதாம். அதாவது மூச்சின் சுழற்சியை புரிந்து கொண்டவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு குறியீடு என்று சொல்கிறீர்கள். ஆமா, நாமே அந்த மூச்சின் வட்டத்தை அறிந்தவன், மூச்சின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவன் என்பதை உலகுக்கு காட்டும் ஒரு அடையாளமாக அந்த வளையம் இருந்திருக்கிறது என்ற வரலாற்றுத் தகவல் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக அமைந்தது. இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். நாம் இதுவரை அலசிய தகவல்களை அழகாக ஒரு தொகுப்பாக பார்த்தோம் என்றால், நாம் சுவாசிக்கும் காற்று என்பது வெறும் ஆக்சிஜன் என்ற வாயு மட்டுமல்ல. அந்த வீடியோவின் பார்வையில் அது இந்த பிரபஞ்சத்தின் கேலண்டரிலிருந்து நமக்கான இன்றைய நாளின் செய்தியை கொண்டு வரும் ஒரு ஆவணம். சரயோகம் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையின் கடினமான நேரங்களை எப்படி முன்கூட்டியே உணர்வது என்பதற்கான ஒரு கையேடு மாதிரி. ஆமாம். மேலும் இந்த சுழுமுனை சுவாசத்தை பயன்படுத்தி மரணத்தை எப்படி தற்காலிகமாக தள்ளி போட முடியும் என்பதை நமது சித்தர்கள் ஒரு கலையாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நமது வீடியோ சுருக்கமாக நினைவுபடுத்துகிறது. இந்த முழு தகவல்களையும் பார்க்கும்போது ஒரு பழைய பழமொழி எனக்கு நினைவுக்கு வருகிறது. சரத்தை பார்ப்பவன் பரத்தை பார்ப்பான் என்று சொல்வார்கள். இனிமேல் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்போ அல்லது ஒரு புதிய செயலை தொடங்குவதற்கு முன்போ உங்கள் மூச்சு எந்த பக்கம் ஓடுகிறது என்பதை ஒரு நிமிடம் கவனித்து செயல்படத் தொடங்குங்கள் என்று உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். இந்த அருமையான உரையாடலின் முடிவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? நமது ஒவ்வொரு உணர்ச்சியும் மூச்சின் மூலம் பதிவாகி குரோமோசோம்களாக மாறி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்று அவர்கள் சொன்ன தத்துவத்தை நாம் பார்த்தோம். அப்படியானால் இந்த நொடியில் நீங்கள் விடும் மூச்சு உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு எத்தகைய உயிரியல் சாசனத்தை, அதாவது பயத்தையா அல்லது அமைதியையா, எதை எழுதி கொண்டிருக்கிறது என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. அடுத்த முறை நீங்கள் ஆழமாக மூச்சு விடும்போது இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று கூறி இந்த ஆழ்ந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது உண்மையில் எல்லோரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. மூச்சு என்ற சாதாரண செயலுக்கு பின்னால் இருக்கும் இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு புதிய பார்வைகளை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடும் மூல ஆதாரத்தோடும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.